இப்போ பீயிங் ஜெகன் ஐயோ தோழர் வருது அங்கே பாருங்க நல்லா பீயிங் ஜெகன் சொன்ன பார்த்து மறைக்குது தோழர் க்யூட். ஐயோ தோழர் டென்ஷனாக ஆகுது ஒரு வேளை தோழர் டென்ஷனாக தோழர் போயிடலாம் தோழர். பாருங்கள் வண்டி ஆன்லேயே வச்சுருக்காரு. எதுக்காகனா டக்குன்னு ஓடி வந்துச்சுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணார். இவர் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுனால வந்து வண்டி ஆன்லேயே வச்சுருக்காரு அவர். ஓகேங்க. ஸோ வந்து இவங்க வந்து எதுக்குன்னா நமக்கு வந்து சேஃப்டிக்காக இவங்க வந்து வராங்க நண்பர்களே இவங்க. ஓகேங்களா சொல்லுவோம் இல்லைங்க அந்த மாதிரி இருக்கு. இந்தியன் காருன்றாங்க அவங்களும். இந்தியன் கார்ல அப்படியா? ஐயோ தோழர் அதோட மூஞ்சாடா பாருங்க. இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே காணாமே போயிருக்காங்க. அவங்களோட ஆள் அட்ரஸ் எதுவுமே தெரியலையா இப்போ வரைக்கும். நண்பர்களே வேறு லெவலாக இருக்குது. அப்படியே நான் என்னோடய ஆசை இதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அது என்னது மசாய் மரா. நீங்கள் யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா உங்கள் டைவால் போயிட்டு வந்துடுவேன். தோழர் யானை யானை வெயிட் பையா எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? தோழர் மாடு பக்கத்துலயே இருக்கு தோழர். அங்க பாருங்க மாடு பக்கத்துலயே இருக்கு யானை பக்கத்துல. வெயிட் பையா. ஹே கைஸ் அதான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாங்கள் வந்து பார்த்தா அசாமில் இருக்கோம். அசாமில் மொரிகான் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இங்கே வந்து பொபித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இருக்குது. இந்த சான்ச்சுரியில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ஒத்த கொம்புள்ள அந்த காண்டாமிருகம் அது வந்து இங்கே தான் வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 100க்கு மேலே காண்டாமிருகம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க. ஸோ அதை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தா 2,800 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வண்டிக்கு. 1 மணி நேரம் கூப்பிட்டு போவாங்களாம். ஸோ அந்த வண்டியில் வந்து நம்ம போகிறோம். நம்மளுக்கு காண்டாமிருகம் பார்க்க முடியுமா இல்லையான்ற மாதிரிலாம் தெரியல. பட் வந்து நம்ம பார்க்கலாம். மாதிரி வேர்ல்டில் ஒத்த கொம்பு அதிகமாக இருக்க ரைனோஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கிட்ட 100க்கு மேலே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளாக் மேஜிக் வில்லேஜ். அந்த பிளாக் மேஜிக் வில்லேஜ் தான் இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோலாம் அடுத்த வீடியோவில் வரப்போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்மளே. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கோம். 1 மணிக்கு தான் வந்து நமக்கான டைமு. ஸோ வந்து இப்போ வந்து லன்ச் டைமு. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் புக் பண்ணிட்டு. ஸோ 1 மணிக்கு வந்து நல்ல டைமுன்றாங்க லோக்கல் பீப்புள். எல்லாருமே மார்னிங் சொல்லுவாங்க. பட் வந்து இங்கே வந்து 1 மணிக்கு வந்து நல்ல டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புக் பண்ணோமா இங்கே வந்து வண்டிக்கு வந்து ஒரு 500 தென் வந்து தனியாக வந்து ஒரு 1,800 சொல்லிட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து 2,500 2,600 சார்ஜ் பண்ணுறாங்க மொத்தமாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வந்துடணும். நம்மளே குரூப்பாக வந்தால் பரவாயில்ல. நாங்கள் 2 பேர் வந்ததுனால வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜஸ் அதிகம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பட் வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ இந்த வில்லேஜில் வந்து தங்கத்துக்குனே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் இல்லாமல் இங்கே வந்து தங்கவே முடியாது ஒரு நாளைக்கு. ஸோ வந்து அதனால் கொஞ்சம் ரேட்லாம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து சீக்கிரமாக நாங்கள் வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இங்கே வந்து கிளம்பிடுவோம். ஸோ ஒரு மாந்திரிக வில்லேஜுக்குள்ளே ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, அந்த சான்ச்சுரிக்குள்ளே நம்ம போக போகிறோம். அந்த வில்லேஜ் வந்து தனியாக எடுக்க போகிறோம். வீடியோ பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மைக்கை வந்து கீழே போட்டு ஐயோ தெரில உங்களுக்கு இதுங்க. இங்கே பாருங்கள் ஏற்றிட்டாங்க காரில். ஒர்க் ஆகுதான்னு தெரியல, செக் பண்ணிக்கிறேன். அவங்க பாடி எலும்பு எதுவுமே கிடைக்கலாமா, அதுதான் வந்து ஒரு ஆர்வம். அப்புறம் காண்டாமிருகம் வந்து நல்லாவே சைட்டிங் ஆகுமாமா பார்த்துக்கலாம். ஸோ வந்து இவங்க வந்து எதுக்குன்னா நமக்கு வந்து சேஃப்டிக்காக இவங்க வந்து வராங்க நண்பர்களே இவங்க. ஓகேங்களா தோழர், இது காடு கிடையாது தோழர். காண்டாமிருகம் போது சதுப்பு நிலத்துலாம் அதிகமாக ஆறும். இந்த சேரு இந்த சேரு இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நிறைய வாழும். நண்பர்களே நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக வீடியோ பேசியிருந்தேன்னா எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆமாங்க, மைக்கு பாருங்க அது கண்டுபிடிச்சிங்களே. நான் கண்டே ரைட்டில் வச்சிட்டேன். ஏன்னா காண்டாமிருகத்தை பார்க்குறப்போ அங்கே பாருங்க காண்டாமிருகம் பாருங்க. பஃபலோ ஏசியாட்டிக் வாட்டர் பஃபலோ. இருங்க ஃபோன்லேருந்து வரேன். இங்கே பாருங்க நண்பர்கள், அது வந்து ஏசியாட்டிக் பஃபலோ. அது வந்து 1 செகண்ட் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் நண்பர்களே. என் ஃபோனில் ஒரு தான் தெரியும், கோச்சிக்காதீங்க. கொம்பு ரெண்டும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள்.
ஏஷியாட்டிக் பஃபல்லோ இதுதான். முதல்ல இது ஒரு பறவை, அது பேர் நேம் எதுக்கு நம்ம இங்கேயே காட்டிக்கிறாங்க பாருங்க, செம்மையா ஓப்பன் பில் சொல்றாரு. ஓப்பன் ஸ்டாக் ஓகே ஓகே ஓகே. தோழர் நீங்கள் எடுங்க, நான் உங்கள் மொபைலில் கேப்சர் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது தோழர். உள்ள வில்லேஜ்லாம் இருக்குது தோழர். நண்பர்களே இங்கே பாருங்கள், இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்குள்ளே உள்ள கிராமங்கள்லாம் இருக்குது. அதான் கிட்டத்தட்ட நம்ம பந்திப்பூரில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் உள்ள மலைவாழ் மக்கள் அப்படி எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாம். கைஸ் இங்கே பாருங்க, பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அருமையாக இருக்குதுங்க. வந்து விட்டா அந்த மாதிரி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க வந்து இதுதான் உள்ள. இது வந்து ரொம்ப டீப். அங்கே பாருங்க, அங்கே கூட ஒரு கோவில் மாதிரி இருக்கா, அங்கே தெரிஞ்சா உங்களுக்கு. ஏமா மொபைல் வண்டி ஆடுது, அதனால தெரியல உங்களுக்கு. அது பாருங்க, இங்கே உள்ளே வரதான் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே வந்து இங்கே வர முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பின்னாடி ஒரு வண்டி வந்துச்சே தோழர், அந்த வண்டி பாருங்க ஷார்ட்கட்டில் வந்துட்டுறாங்க பாருங்களேன். இல்லை பாருங்க, அங்கே அந்த பக்கம் அதான் காடு உள்ளே போகுது. ஏன் தோழர், நம்ம பந்திப்பூரில் 2-3 ரைனோ சேர்த்து வந்து விட்டா என்ன ஆகும்? வாழும்ல. இடத்துல தான் இருக்கும் போல. இல்லை எனக்கும் அந்த மாதிரி போய் அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஃப்யூச்சரில் பார்ப்போம், ஓரளவுக்கு நல்லா இதுவானா அந்த மாதிரி கேமராலாம் வாங்கி எடுப்போம், கற்றுக்கணும். அது நிறைய நீ மொபைல்லே பெரிய புதுக்க மாட்டுற அப்படி அதான் நினைக்கிறீங்க. இல்லை நண்பர்களே, நீங்கள் வேணால் மொபைல் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு என்ன மை கிளிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். அப்பப்போ கொஞ்சம் எடுத்துருப்பேன், போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள் டைம் இருந்தால். சரி, அது இல்லை ப்ராப்பராக அதை பற்றி கற்றுக்கிட்டு படிச்சுட்டு அந்த மாதிரி வரணும்னு ஆசை. இவர் வந்து அதுக்குள்ளே அப்படின்ட்டார். அவர் எப்போ பார்த்தாலும் சாட்டிங் தான் நண்பர்களே. அவர் நான் தாத்தா காட்டினேன் அவருக்கு. தோழர் கொக்கு, அவர் கொக்கு பறக்குது, பறந்துச்சு. ஸோ சைபீரியாவிலேருந்து வரது எவ்வளோ நாள் தோழர் ஆகும்? ஹவு மச் டைம் பையா சைபீரியா 2 year? சைபீரியன் ஏர்லைன்ஸ்ல ஏறி வந்திருக்குங்க. அக்டோபர் நவம்பர் கே கம்மிங். சைபீரியாலேருந்து வந்த பேர்டு பார்த்தீங்களா? யார் கலர்லாம் பார்த்தீங்களா? இதோ இங்கே இருக்கு. வாங்க, எங்கெல்லாம் கூப்பிட்டு வாங்க, குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்துச்சிங்க, எல்லாம் ஜாலியாக பார்ப்பாங்க. இங்கே யாரும் தோழர் கூட்டிட்டு வருவா? வரலான்னு தோழர். ஆமாம், நடத்தா வரலாம். கவுகாத்தி வந்து வந்துடலாம். வந்துடலாம். அவங்க பார்ப்பாங்களே, நல்லா இருக்கும்ல குழந்தைங்களுக்குலாம். நமக்கு சின்ன வயசில் சர்க்கஸ்ன்றது ஒரு இந்த டைமில் கூப்பிட்டு போவாங்க, அப்போ நிறைய அனிமல்ஸ் இருக்கும். இப்போ சர்க்கஸ் கொஞ்சம் கொஞ்சம் பேன் ஆகிட்டு வருது, நிறைய அனிமல்ஸ் இல்லை இப்போ சர்க்கஸில். தோழ யானை வெயிட் பையா, எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? யானை பாருங்க, அசாம் யானை. தோழர் மாடு பக்கத்துலேயே இருக்கு தோழர், அங்கே பாருங்க, மாடு பக்கத்துலேயே இருக்கு, யானை பக்கத்தில். வெயிட் பையா, ஓ மை காட், சூப்பராக நின்றுறான் தோழர். ஃபோனில் பாரு. ஆமாம் மேலே நிற்குது. காட்டுவாசி தோழர்களே, அசாம் யானை பாருங்க. லெட்ஸ் கோ நண்பர்களே. அசாம் யானையாக நம்ம ஸ்பாட் பண்ணியாச்சு. லைஃப் சான்ச்சுரிக்குள்ள கொஞ்சம் தலைவன் பைக்கில் வந்துருக்கான் பாருங்க, ஜாலியா. நிறைய பார்த்துருக்கீங்க. வந்து இங்கே ஒரு ஓரமாக படுத்துருக்கோம், பைக்கில் ஜாலியாக போகிறோம். நடுவில் எவ்வளோ யானை இருக்குது, எவ்வளோ சாணி பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ இருக்கும் யானை, எல்லாமே உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்குமா இந்த டைமில். ஒரு யானை ஒரு தொத்தினே ஒருத்தான் சொல்ல நம்மள நல்லா இருக்கும்ல. அங்கே பாருங்க எவ்வளோ யானை சாணி பாருங்க, பெருசாக போட்டு வச்சுக்குது. ஆனால் ஜாலியாக பைக்கில் வந்துன்னு போயின்னுக்குறாங்க தோழர். நைட்லலாம் வர முடியாது போல இந்த ரோட்டில். 6 o'clock தோழர் 3 மணிக்கு மேலே க்ளோஸ் தெரியுங்களா? 3 மணிக்கு மேலே கிடையாது நண்பர்களே. மார்னிங் 7 மணிக்கு ஆரம்பிக்குது, அதோட 3 மணிக்கு முடிஞ்சிடும் ஃபுல்லாக. 3 மணியோட ஆல் க்ளோஸ். இந்த ரோடு ஒரு திகிலாகிடும் போல். இப்போ பகலில் ஜாலியாக வந்துன்னுக்குறோம், நைட்டில் வந்து சம ரிஸ்க்காக இருக்கும் போல் நண்பர்களேங்க. அப்படியா கைஸ்? எவ்வளோ நேரம் வந்து சாம்பிள் போல். இப்போ தான் நம்ம வந்து உள்ளே போகிறோம் போல். மெயின் கேட்டா தோழர்? ரைனோஸை பார்க்குறோமோ இல்லையா, நிறைய மாடுகளை பார்த்துட்டோம் தோழர். ஆனால் இல்லை போட்டுருந்துச்சுல போட்டு தோழர். அங்கே இருக்குது, நான் பார்த்துட்டேன். அது அங்கே இருக்குது, அது அங்கே இருக்குது. இருங்க நான் கிட்ட போய் காட்டுறோம்.
எங்க அங்கே 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 டூ ரைனோ அது அங்கே அங்கே பின்னாடி இருக்கு. பேக் 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 பையா. அது அங்கே இருக்கு பாருங்க. தெரியுதா தோழர்? அங்கே மக்களே 2 காண்டாமிருகம் நிக்குது. தூரமா இருக்குது. இங்க பாருங்க. அது பாருங்க, அவர் ஃபோன்லேயே காட்டுறேன். அதான் நல்லா தெரியும். இதுக்கு மேலே ஜூம் ஆக மாட்டேங்குது. 2 என்ன மாடு, எருமை மாடுவா காண்டாமிருகம்? எதுல காண்டாமிருகம் பையா? க்ளோஸ் பையா, கோ. அதான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் காண்டாமிருகத்தை பார்க்குறேன். எருமை மாடை பார்த்துட்டு இருக்கிற காண்டாமிருகம் தெரியுதா உங்களில் மொபைலில்? காட்டுங்க இப்படி எனக்கு காட்டுங்க தோழர். ஒரு நிமிஷம் தோழர். அங்கே பாருங்க. ஓகே பையா. என்ன க்ளோஸ் சைட்டிங்? வி நீட் க்ளோஸ் சைட்டிங் பையா. எங்கள் ஆடியன்ஸ் திட்டுவாங்க, எங்கள் மக்கள். தோழர், இங்கே காண்டாமரம் வர்றதுக்கு காரணம் எது தெரியுமா? ரீசனு நேபாள்லேருந்து கொஞ்சம் இடம் பெயர்ந்து போய் அங்கே போய் போட்டு நேபாள்லேருந்து எல்லாமே இங்கே இடம் பெயர்ந்து வந்தது தான் இங்கே. அதுக்கப்புறம் உருவாச்சுங்க இங்கே எல்லாமே. நேபாளில் அதிகம் தோழர், நிறைய ஏரியாவில். 107 நண்பர்களே, வேற லெவலாக இருக்குது. அப்படியே நான் ஒரு என்னோட ஆசை இதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அப்படின்னாது மசாய் மரா. நீங்கள் யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா உங்கள் தயவால் போயிட்டு வந்துடுவேன். ஒரு ட்ரீம் பிளேஸ் நண்பர்களே. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. பார்த்துனே வாங்க எங்கேயாவது இருக்காங்க. பார்த்து வாங்க ஏன்ட்டார் இவரு. பாருங்க, இப்போ நாங்கள் சீசன் டைமில் வந்திருக்கோமா, இங்கே நிறைய இந்த ஃபாரின்லேருந்துலாம் ஒரு பறவைகள்லாம் வருவாங்களே. அம்மா 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 அது இருக்குது பாருங்க. அங்கே பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், அங்கே தெரிஞ்சுங்களா? இது பாருங்கள். அப்பா, நானே ஒரு காண்டாமல் இருக்கும் தெரியுங்களா நண்பர்களே உங்களுக்கு? பாருங்க. க்யூட்டாக இருக்குது தோழர். அது ரொம்ப பாருங்களேன் எப்படி இருக்கு. பாருங்க 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 பாருங்க. அம்மா 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 அம்மா. நல்லா க்யூட்டாக இருக்குது கைஸ். அது பார்க்கறதுக்கு அது மேலே வந்து 3-4 பறவைகள் வர உட்காந்துக்குது. கொம்பு எது கொம்பு இல்லை? காலைல 7 to 8 தான் வந்து எலிஃபென்ட் சஃபாரியாம். அது வந்து ஒரே ஸ்லாட் மட்டும்தான் இருக்கான். 2 ஸ்லாட் இருக்கான் காலைல. ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களை வந்து எலிஃபென்ட் சஃபாரி கூப்பிட்டு போகணும்னு நினச்சின்னா காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்துடுங்க. வந்து கைஸ் இப்போ வந்து இன்னும் ரைனோ ஸ்பாட் பண்ணிட்டோம். அதை பாருங்க. ஓய்யோ தோழர், எம்மா பெருசு தோழர். அங்கே பாருங்க கைஸ், தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, கொஞ்சம் கிட்ட போகலாம். அப்பா 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 அப்பா. ஸ்டாப் ஸ்டாப். அத்தாடி, மக்களே, இன்னொரு காண்டாமிருகம் நல்லா சரியாக சிக்கிருச்சு. நல்லா ஓப்பனாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, உலகத்தில் வந்து ரைனோ வந்து 5 வகையாக இருக்குமா. இந்தியன் ரைனோ, ஒயிட் ரைனோ, பிளாக் ரைனோ, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குமா தோழர். இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தோழர், 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இது வந்து ஓடுமா. 40 to 50 கிலோமீட்டர் இதுக்கு. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ணாதான் தோழர். அது வந்து எப்போ ஒன்ஸ் அது வந்து பயப்படுது அந்த மாதிரி டைம்லாம் வந்து அட்டாக் பண்ணுவான். ஓகே, இவனால ஆபத்து வருது. நிறைய தொத்திருக்கு தோழர். மற்றபடி ரொம்ப ரொம்ப காமான ஒரு அனிமலாக இது நிறைய இந்த புல்லு இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிடுமா. அதெல்லாம் ரொம்ப கிட்ட வந்துச்சு. ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் பார்க்குது. அது பாருங்க பாருங்க பாருங்க, பார்க்குதுங்க. அது பாருங்க, ஒரே கொம்பு, ஒத்த கொம்பு. தோழர் என்ன அடிக்க வருமா? வந்துச்சுன்னா அவள் தான். ஆனால் ஒன்றும் அப்படியே மொச்சனா போயிடும். யாரா கோமாளின்னு கேட்கும். என் காட்டில் வந்து என்னடா நீங்கள் பேசிட்டு இருக்காங்க தோல். அதோட தோல்லாம் பார்த்து எவ்வளோ ரஃப்னஸாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போதாங்க நேரில் பார்க்குறேங்க. அனுபவம் முதல் முறையாக ஒரு காண்டாமிருகத்தை நேரில் பார்த்தாச்சு அசாமில்.
தீர்மானம் சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கு. இந்தியன் காருன்றாங்க அவங்களும். இந்தியன் கவர்லடா. அப்படியா? ஐயோ தோழர், அதோட மூஞ்சாடா. வாட் பஃபலோ? ஓ, ஏசியாட்டிக் வாட்டர் பஃபலோ. ஏசியாட்டிக் வாட்டர் பஃபலோ. கொம்பு வந்து முட்டுச்சுன்னு அதெல்லாம் குடல் குண்டாலாம் வெளியே வந்துடும். அட்டாக்கா? ஓ, வைல்டு. அடிக்குமாமாங்க, அட்டாக் பண்ணுவாமா. பாரு மாடு ஜாலியாக போயின்னுக்குறான் பாரு. செண்பகமே அந்த மாதிரி ஜாலியாக போயின்னு இருங்க. இவர் மொபைல்லே பார்த்துருங்க பாருங்க. சூப்பராக இருக்குது கைஸ் ஒரு கேமராவில். ஐயோ என் கேமராவும் இருக்கு. அவர் மட்டும் எனக்கு பாத்ரூம் போகிறாரு, நானும் போட்டேன். இங்கே பாருங்க என் மொபைல் எவ்வளோ தான் தெரியுது. நல்லா இருக்குங்க, இது நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஏன் இவர் மொபைலே காட்டிக்கலாம் அப்படி கொஞ்சம் பாருங்க. ஐயோ தலைவரே முறைக்குது தலைவர் அது. அப்பா 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 அது பாக்குது பாருங்க. இதை விட க்ளோஸில் வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்னு தெரில. எங்களுக்கு கடைசியில் அது கொம்பு பார்த்தீங்களா பாருங்கள். வண்டி ஆன்லேயே வச்சுருக்காரு. எதுக்காகனா டக்குன்னு ஓடி வந்துச்சுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணார். இவர் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுனால வந்து வண்டி ஆன்லேயே வச்சுருக்காரு அவர். ஐயோ தலைவரே பிரம்மாண்டம் தலைவரே. இந்தியாவில் இங்கே மட்டும்தான் காண்டாமரத்துக்குன்னு தனியாக ஸ்டான்ச்சுரி இருக்குது. ஸோ நீங்கள் லைஃப்பில் வந்தீங்கன்னா 100% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறைய காண்டாமரத்தை பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வாங்க. நீங்கள் இப்போது இந்தியா நம்ம தமிழ்நாட்டிலும் நிறைய ஸ்டான்ச்சுரி இருக்குது. அப்புறம் யானையை பார்க்கலாம். நீங்கள் மிச்சம் டைகர்லாம் ரொம்ப ரேரு. பட் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம். அது கண்ணு பாருங்க தோழர். அது கண்ணு பார்த்தீங்களா மின்னுது ஏதோ கண்ணில். கொஞ்சம் அமைதியான மிருகம் இருக்கு. ஆமாம் கொஞ்சம் அமைதியான தோழர். அது பயந்தால் தான் தோழர் அட்டாக் பண்ணுமா அது. அதுதான் அப்படிதான் நினைக்கிறேன் நான். யாரா அவனுக்கு 2 பேரும் கேமரா வச்சு எடுத்துக்கிறாங்க. இப்போ முறைக்குது. ஆமாம் 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 ஆமாம். தோழர் ஆமாம் காது தொங்குது தோழர். பாதியாக தொங்குது பாருங்களா காது. கட் பண்ணிட்டாங்களோ காதை. தோழர் நம்ம இப்போ அப்போ இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது காண்டாமிருகத்தோட சாணியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தோழர். அடிக்கடி மனிதர்களை பார்த்து பழகினாதான் இருக்கு. பார்த்துக்கலாம். பீயிங் ஜெகன் கோ அவுட் டோஸ். இப்போ பீயிங் ஜெகன். ஐயோ தோழர் வருது அங்கே பாருங்க. நல்லா பீயிங் ஜெகன் சொல்ல பார்த்து மறைக்குது தோழர். கியூட். ஐயோ தோழர் டென்ஷன் ஆகுது ஒரு வேளை. தோழர் டென்ஷன் ஆகுது தோழர். போயிடலாம் தோழர். பின்னாடி நான் தானே இருக்கிறேன். நான் தான் முட்டுவாங்க அவங்க காட்டில் படுத்துக்கிட்டேன். அப்புறம் தோல் பாருங்க. அப்பா அது உள்ள ஒரு லேயர் ஒன்று இருக்கு. அதுக்கு மேலே அந்த கம்பளிலாம் போத்தி வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. ஆமாம் இங்கே பாருங்க நந்து போயின்னுக்குறாங்க பாருங்க எல்லாம். பாருங்க இந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே காணாமே போயிருக்காங்க. அவங்களோட ஆள் அட்ரஸ் எதுவுமே தெரியலையா இப்போ வரைக்கும். அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து ஒரு மர்மமான காடு தான் போல நண்பர்களே. அங்கே பாருங்கள் சாமியோட ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். தோழர் ஆல்ரெடி நம்ம கோளாறு தான். நம்மள எப்படியோ மாற்றுவாங்க. கோளாறுக்கே கோளாறு கொடுப்போம் நாங்கள். கோதுமை போட்டு வளர்த்தின்னு இருக்காங்க பாருங்க. தீதி நமஸ்தே தீதி. அங்கே பாருங்கள் நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு பின்னாடியே நமக்காக வந்திருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சரிதா உங்களுக்கு
பார்த்தியா கால் வச்சிருக்கு நெஞ்சில். ஆமாம் ஆமாம், இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது தோழர். காளி பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோரி இருக்குது. ஆமாம் ஆமாம் தோழர், இது மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது. அவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கே தெரியும். ஆனால் அந்த ஸ்டோரி மறந்துச்சுலாம் சொல்லியிருப்பேன் நான். காளி வந்து ஏன் வதம் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. இதெல்லாம் அவங்க பூஜை பண்ணுற இடம் போல் இதெல்லாம். ஓகே, மயாங்கில் தான் இருக்கிறோம். மயாங் அப்படிங்கிறது ஒரு ஏரியா. இது என்ன டிஸ்ட்ரிக்ட்? என்ன டிஸ்ட்ரிக்ட்? மொரிகான் டிஸ்ட்ரிக்ட். ஆமாம், மொரிகான் டிஸ்ட்ரிக்டில் மயாங்கிறது ஒரு வில்லேஜ். அதை சுற்றி இந்த பவித்ரா வில்லேஜ் ஆமாம் எல்லாமே இருக்குது. இந்த மயாங் வில்லேஜ் மெயின். இந்த வில்லேஜ் எல்லாத்துலேயுமே அதை பண்ணுறாங்க பிளாக் மேஜிக். அது பார்க்கலாம், அது முடிஞ்சால் அது காட்டுவோம் தோழர். அது போயிட்டு பார்ப்போம். தெரியாமல் வீடியோ எடுக்கணும், அது பார்த்துக்கலாம். உனக்கு கோளாறு ஆயிடுச்சு அந்த மாந்திரிகத்தை. பட் அதை தாண்டி வந்து பண்ணிட்டுருக்காங்க. பட் அந்த காட்டுக்குள்ளே விளையிற காய்கறிலாம் வந்து இங்கே தான் விற்கிறாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் நல்லா இருக்குது நம்மள. இது என்ன லெமனா? என்னது இது பையா? क्या 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 नेम? நிம்பு. லெமன் லெமன் ப்ரோ, லெமன் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுக்குதுன்னு? வரல ரொம்ப பெருசு கை லெமனு. ஸோ அண்ணா பாய்ண்ணா, தேங்க்யூ. யுவர் நேம்? மோன்டு டேக்கா. ஓகேண்ணா, பாய்ண்ணா.